പ്രൊനൗൺസിയേഷൻ കറക്റ്റ് അല്ലായിരിക്കും. കലീമ, കൽമ, കലീമ അങ്ങനെ അത് 2 പ്രാവശ്യമേ ചോദിച്ചുള്ളൂ. അപ്പം നമുക്കറിയില്ല എന്ന് പറഞ്ഞു. അപ്പം തന്നെ അച്ഛനെ ഷൂട്ട് ചെയ്തു എന്നെ. അപ്പം എൻ്റെ തലയിൽ അത് ഇങ്ങനെ പോക്ക് ചെയ്ത പോലെ വെച്ചിട്ട് പിള്ളേര് സ്ക്രീമിങ് ആൻഡ് ക്രൈയിങ് ആയിരുന്നു. അപ്പോൾ ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் தந்தையை பறிகொடுத்த பெண் ஒருவர் தான் பிழைத்து வந்தது குறித்தும் அப்பகுதி இஸ்லாமியர்கள் குறித்தும் உருக்கமாக பகிர்ந்திருக்கிறார். சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பது குறித்தும் அவர் விரிவாக பேசியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 2 தினங்களுக்கு முன்பு நடந்தேறிய இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை பிடிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தாக்குதலின் எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகளை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியா. இதற்கிடையே தாக்குதல் சம்பவத்தில் தங்களது உறவுகளை பறிகொடுத்தவர்கள் சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். உயிரிழந்த 26 பேரில் ஒருவர் வெளிநாட்டினர். மற்றவர்கள் அனைவரும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா சென்றவர்கள். இந்த நிலையில்தான் கேரளாவை சேர்ந்த ஆரதி என்பவர் பகல்காம் தாக்குதலில் தந்தையை பறிகொடுத்துள்ளார். அங்கிருந்து உயிரோடு சொந்த ஊர் திரும்பியவர், தந்தையை இழந்துவிட்டேன், ஆனால் எனக்கு 2 சகோதரர்கள் கிடைத்துள்ளார்கள் என்று காப்பாற்றிய இஸ்லாமியர்கள் குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து அவர் விவரிக்கையில், பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு அப்பாவுடன் நானும் என் 2 மகன்களும் சென்றிருந்தோம். நாங்கள் சென்ற 10 நிமிடங்களிலேயே துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. இங்கு யார் வெடிக்கிறார்கள் என்று தெரியாமல் பார்த்தபோது கையில் துப்பாக்கியோடு சிலர் கொடூரமாக தாக்குதல் நடத்தினார்கள். அப்படி அவர்கள் சுட்டதில் என் தந்தையும் சரிந்து விழுந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் அப்பாவை தாங்கி பிடித்த என் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியை வைத்தார்கள். என்னைத்தான் சுடுவார்கள் என்று பார்த்தால் என் மகன்கள் கூச்சலிட்டவுடன் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். கண்முன்னே அப்பா உயிரிழந்ததால் செய்வதறியாது திகைத்தபோது அம்மா அம்மா என்று கத்திய மகன்களால் விழித்த நான் அவர்களை கூட்டிக் கொண்டு ஓடினேன். தாக்குதலுக்கு பிறகு அப்பாவின் உடலை வாங்கிக் கொள்ள அதிகாலை வரை மார்ச்சுரியில் കാത്തിരുന്നேன். പിള്ളേര് സ്ക്രീമിങ് ആൻഡ് ക്രൈയിങ് ആയിരുന്നു. അപ്പോൾ അയാൾ അത് എൻ്റെ തലയിൽ നിന്ന് എടുത്തിട്ട് ഹി വാക്ക്ഡ് ഓഫ്. പിന്നെ ഞാൻ അവിടെ വേറെ എൻ്റെ അച്ഛൻ ഇമ്മീഡിയറ്റ്ലി ഡെഡ് ആണെന്ന് എനിക്ക് മനസ്സിലായതുകൊണ്ട് അച്ഛൻ്റെ ബ്ലീഡിങ് മാറ്റം എന്തെങ്കിലും വെച്ചിട്ട് കൊണ്ടുപോകും, അങ്ങനെയൊന്നും എനിക്ക് ചെയ്യേണ്ട കാര്യമില്ല. ഞാൻ എൻ്റെ മക്കളെയും കൊണ്ട് ഇമ്മീഡിയറ്റ്ലി അവിടെ നിന്ന് ആ കാട്ടിക്കൂടെ താഴേക്ക് ഇറങ്ങി ഓടുകയാണ് ചെയ്തത്. ആൻഡ് വി എസ്കേപ്ഡ്. ലൈക്ക് 1 hour റൺ ചെയ്തു, എന്നിട്ട് വി എസ്കേപ്ഡ് ഫ്രം ദ. பைசாரன் பள்ளத்தாக்கில் இருந்து வெளியேறிய போது முசஃபீர் சமீர் என்ற 2 இஸ்லாமியர்கள் தான் என்னை காப்பாற்றினார்கள். அப்பாவின் உடலை வாங்க காத்திருந்த போதும் அவர்கள் என்னுடனேயே இருந்து சொந்த தங்கையை பார்த்துக் கொள்வது போன்று பாதுகாப்பு கொடுத்தார்கள். பகல்காமில் தந்தையை பறிகொடுத்தாலும் எனக்கு இப்போது 2 சகோதரர்கள் கிடைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டுதான் புறப்பட்டேன். அல்லாஹ் அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உருக்கமாக கூறியிருக்கிறார். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் போது மீட்பு படை வீரர்கள் வர 1 மணி நேரம் ஆன நிலையில் அப்பகுதி காஷ்மீரியர்களே காயமடைந்தவர்களை மீட்க போராடினர். இந்த நிலையில்தான் தான் காப்பாற்றப்பட்டது குறித்து பெண் பேசியிருப்பது காஷ்மீரிய இஸ்லாமியர்களின் சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது.